உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, என்னப்பா டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னப்பா இப்படி டல்லா உட்கார்ந்திருக்கியே? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. என்னப்பா நீ இப்படி இருக்கிறத பார்த்து அம்மா பதறி போய் கேக்குற. நீ பதிலே சொல்லாம இப்படி அமைதியா இருக்கியேப்பா. என்ன மாப்பிள இது? உனக்கு ஒண்ணுனா சிஸ்டர் எப்படி துடிச்சு போறாங்க பாரு. உன் மேல அவ்வளவு பாசம். அவங்க கேக்குறாங்க, நீ எதுவும் பதில் சொல்லாமே இருக்கே மாப்பிள. என்னப்பா என்ன ஆச்சுப்பா உனக்கு? அம்மா கிட்ட இப்படி பேசாமலாம் இருக்க மாட்டியே. சூர்யா, என் மேல ஏதாவது கோவமாப்பா? ஏமா இப்படி பண்ணீங்க? என்னப்பா சொல்ற? நான் என்ன பண்ண? நான் உங்களுக்கு எதுலமா குறை வச்சேன்? பாசத்துல குறை வச்சனா? பாத்துக்கிறதுல குறை வச்சனா? நல்ல மகனை நடந்துக்கிறதுல குறை வச்சனா? என்னாச்சுப்பா சூர்யா உனக்கு? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவுக்கு எதிரா உன் மனசை யாரோ கலைச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. சிஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிஸ்டர். மாப்பிள உங்ககிட்ட இப்படி பேசுற ஆளே கிடையாது. என்னமோ நடந்திருக்குது சிஸ்டர். யாரோ மாப்பிளையோட மனசை நல்லா கலைச்சிருக்காங்க. இங்க யாரு என்ன சொல்லி உன் மனச கலைச்சு விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா. உன் மனசுல என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட நேரடியா சொல்லுப்பா. எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? என்னமா நடிக்கிறீங்க? இனி உங்க நடிப்பெல்லாம் சூர்யா மாமா கிட்ட எடுபடவே படாது. ஏய் ஹாசினி. ஹலோ, நான் பாக்குறீங்க? சில நாள் பல பேரை ஏமாத்தலாம், பல நாள் சில பேரை ஏமாத்தலாம். ஆனா எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாத்த முடியாது அத்தை. ஐயோ, ஒரு உருண்ட பிலாசபி எல்லாம் பேசுதே. ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்ன நடந்திருக்குதுன்னு தெரியலையே. நீங்க கெட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்ளோ கேடு கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. தாரா, உன் மேல எனக்கு எப்பவுமே மரியாதை இருந்ததில்ல. நீ பேராசக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு மோசக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கல. என்னப்பா சூர்யா, என்ன பார்த்து எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நீ அமைதியா நின்னுட்டு இருக்க. அவங்க தப்பா எதுவுமே பேசலாமா? சரியாதான் பேசிட்டு இருக்காங்க. என் மகன் சூர்யாவா இப்படி பேசுறது? என்னால நம்பவே முடியலையே சூர்யா. எனக்கு எதிரா எப்படிப்பா இவங்க எல்லாரும் உன்னை இப்படி மாத்துனாங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப புரியும் பாருங்க. அக்கா, வெளிய வாங்க.
ஓவர். அவ்வளவுதான். சிஸ்டரால இனி எஸ்கேப் ஆகவே முடியாது. ஜெயில் கன்ஃபார்ம் தான். நீ பணத்தை வாங்கிக்கிட்டல, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது. சென்னை பக்கம் நீ வரவே கூடாது. ஹஸ்பண்ட் சார் மனச கலைச்சது யாருன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எனக்கு ஏமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? என் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக நீங்க அவங்களை கொலை பண்ணீங்க? மாறி என்ன தப்பு பண்ணா? இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? நாங்க 2 பேரும் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணோம்? எதுக்குமா எங்களை கொல்ல நினைக்கிறீங்க? என்ன பெத்த அம்மாவை விட உங்க மேலதான் நான் பாசம் அதிகமா வச்சேன். அரவிந்த், தினேஷ், பிரியான்னு எல்லாரையுமே என் கூட பிறந்தவங்களா தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன உங்க மகனை நினைக்கவே இல்லையம்மா. நீ சித்தியா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு தடவையாவது வாய் தவறி கூட சூர்யா உன்னை சித்தின்னு கூப்பிட்டுருக்கானா? இல்ல மத்தவங்க கிட்டயாவது உன்னை சித்தின்னு சொல்லியிருக்கானா? பாரு, இப்ப கூட அம்மா அம்மான்னு தானே உன்னை வாய் நிறைய கூப்பிட்டு இருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது தாரா? ஐயோ, கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி பாயிண்டா கேக்குறாங்களே. சிஸ்டர் வசமா சிக்கிக்கிட்டு முடிக்குதே. கடவுளால கூட இனி சிஸ்டர் காப்பாத்த முடியாது போல் இருக்கே. அப்படித்தான் கேம் ஓவர். 10 வயசுல இருந்த பெத்த அம்மா மேல கோவப்பட்டு அவங்க போட்டோவை பார்த்து அம்மான்னு சொல்லாம 20 வருஷம் இருந்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட ஒரு நாளாவது ஒரு நொடியாவது கோவப்பட்டிருப்பனா? இல்ல உங்க முகத்தை பார்க்காம இருந்திருக்கனா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.